புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வீட்டின் மழைநீர் வடிகால் குழாயில் சிக்கிய பூனைக்குட்டியை சாமர்த்தியமாக செயல்பட்டு பத்திரமாக மீட்ட கந்தர்வக்கோட்டை தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையிலிருந்து தஞ்சை செல்லும் சாலையில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் 2வது மாடியிலிருந்து வரும் மழைநீர் வடிகால் குழாயில் பூனைக்குட்டி ஒன்று சிக்கி தவிப்பதாக கண்ணன் என்பவர் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கந்தர்வக்கோட்டை தீயணைப்புத்துறையினர் பூனைக்குட்டி மழைநீர் வடிகால் குழாயில் சிக்கியது எப்படி என்பது குறித்து விசாரணை நடத்திய போது கண்ணன் வீட்டின் 2வது தளத்தில் பூனை ஒன்று 3 குட்டிகளுடன் இருந்து வந்த நிலையில் 3 குட்டிகளும் அந்த குழாயில் சென்று விளையாடி வந்த நிலையில் ஒரு குட்டி மட்டும் குழாயில் சறுக்கி விழுந்து சிக்கியதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு பூனைக்குட்டியினை சிறிய ரப்பர் நீர் விடு குழாயில் மூலமாக தரைத்தளத்திற்கு நகர்த்திய பின்னர் குழாயை துண்டித்து பூனைக்குட்டியை பத்திரமாக உயிருடன் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். எங்களோட சேர்த்து போட்டு எல்லாரும் நின்று வாங்க. மூன்று மாடி கட்டிடத்திலிருந்து கண்ணன் அவர்களது பூனைக்குட்டி மீட்பு. சரிங்க, அந்த ஹோலை அடைச்சிருங்க. அதில் போய் விளையாடுது, 2-3 குட்டி விளையாடுது. அதனால தான் உள்ள